ஹாய் விவஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம ஆடி ஞாயிறு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். கடன், பணப்பிரச்சனை, நோய் நொடி நீங்க உப்பும் மிளகும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த உப்பு மிளகு பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நம்ம ஆதி காலத்திலேயே கோவில்களில், அதுவும் மாரியம்மன் கோவிலில் இந்த உப்பு மிளகு வாங்கி கொட்டுகின்ற அந்த பழக்கம் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், நோய் நொடிகள், கடன், பணப்பிரச்சனைகள் நீங்குவதற்கு இந்த இரண்டு பொருட்களையும் சேர்த்து நம்ம இந்த சின்ன எளிய பரிகாரம் செஞ்சாலே போதும். நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, நோய் நொடிகள் அனைத்தையுமே தீர்த்து வைக்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடிய பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதம் எல்லா நாட்களுமே அம்மனுக்கு உகந்த நாட்கள் தான். அதுவும் இந்த ஆடி, செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல சிறப்பான நாட்கள். இந்த ஆடி ஞாயிறன்று நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மறைவதற்கு நம்ம எளிமையாக பரிகாரம் செஞ்சாலே போதும். அம்மனின் அருளால் நிச்சயமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் காணாமல் போகும். உங்கள் வீட்டில் தீராத நோய் நொடியால் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதை செய்ய மறக்காதீங்க. அதே போல் தான் அந்த கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, பணப்பிரச்சனை இதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை இதை செய்வது ரொம்பவே விசேஷம். அதற்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லுப்பும் மிளகும் தான் நம்ம வீட்டில் எப்பொழுதுமே இருக்கும். இந்த கல்லுப்பு இந்த பரிகாரங்களுக்கு செய்வதற்கு தனியாக எப்போதுமே யூஸ் பண்ணணும். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த உப்பை எடுக்காதீங்க. ஒரு பாக்கெட் கல்லுப்பு வாங்கி நீங்கள் பூஜை அறையில் இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுக்கிறோங்க, அல்லது அகல் விளக்கு வச்சுக்கிறோங்க. பெரிதாக இருக்கக்கூடிய அந்த அகலில் செய்யலாம். பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பவுலில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சுத்தம் செஞ்சுட்டு தண்ணீர் ஈரம் இல்லாமல் அதை தொடச்சிட்டு நீங்கள் இந்த கைப்பிடி கல்லுப்பு எடுத்து அதில் போடுங்க. 3/4 பங்கு கல்லுப்பு ஒரு கைப்பிடியாக எடுத்து நீங்கள் போடுங்க. போடும் பொழுது என் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர வேண்டும், பணப்பிரச்சனை நீங்க வேண்டும், எதிரிகள் தொல்லை, தீய சக்தி தொந்தரவு இது எல்லாமே நீங்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறங்க. அதே போல் உங்கள் வீட்டில் நோய் நொடிகள் இருந்துச்சுன்னா அந்த நோய் நொடியெலாம் சீக்கிரமே தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஒரு கைப்பிடியாக அந்த கல்லுப்பை போடுங்க. இதை செய்வதற்கு முன்பாக பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றி அம்மனை நன்றாக வேண்டி கொண்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும். இந்த மாதிரி 3/4 பாகத்திற்கு கல்லுப்பு போட்டதுக்கப்புறமா இந்த கொஞ்சமாக மிளகு, அது ஒரு 10-15 மிளகு எடுத்து மேலாப்பில் அந்த கல்லுப்பில் போட்டுருங்க. போடும் பொழுது மறுபடியும் உங்கள் பிரச்சனைகளை சொல்லி ஒரு மிளகாய், 2 மிளகாய் போடுங்க. போட்டுட்டு இதை உங்கள் பூஜை அறையில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அன்றைய தினம் நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூஜை அறையில் வச்ச இந்த கல்லுப்பையும் மிளகையும் ஒரு பாக்கெட்டில் எடுத்து போட்டுட்டு கோயிலில் போய் நல்லா அம்பாவை வேண்டிக்கிட்டு, அது அம்மன் கோவிலாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. போயிட்டு நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய மரமோ செடியோ ஏதாவது ஒரு மண் தரையில் இந்த உப்பையும் மிளகையும் கோவிலில் கொட்டிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான் உங்கள் பரிகாரம். இந்த மாதிரி செய்வதன் மூலம் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் யாவும் நீங்கும். அம்பாள்கிட்ட சொல்லி நம்ம வீட்டில் பண்ணி அதை கொண்டு போய் கோயிலில் கொண்டு போய் செலுத்தும் பொழுது நிச்சயமாக அந்த அம்மனே பார்த்து கொள்வாள். உங்களுக்கு அன்னைக்கு கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா அந்த ஆடி, செவ்வாய், வெள்ளி கண்டிப்பாக கோவிலுக்கு போவீங்க. அப்போ கொண்டு போய் நீ இதை கோவிலில் கொண்டு போய் போட்டுருங்க. ஆனால் இதை கோவிலில் கொண்டு போய் போட்டுடணும். ரொம்ப நாள் உங்கள் வீட்டில் வச்சுருக்காதீங்க. அன்றே செலுத்துவது அப்படின்றது நல்லது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் சன்னதிக்கு கொண்டு போய் இதை செஞ்சுருங்க. ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, அந்த எதிரிகள் தொல்லை, பணப்பிரச்சனை, நோய் நொடி இதனால் நம்ம தாங்க முடியாத கஷ்டத்தில் நிறைய பேர் இருப்பீங்க. இதை செஞ்சு பாருங்கள். அற்புதமான இந்த கல்லுப்பு மிளகும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த தீயவைகளை எல்லாம் போக்கி நம்மளுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் இதுவரைக்கும் பட்ட அந்த கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் நிச்சயம் அம்மனிடமிருந்து உங்களுக்கு விடிவு காலம் கண்டிப்பாக பிறக்கும். அருமையான ஒரு பரிகாரம், எளிமையான பரிகாரம். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீவர்ஸ். இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. தேங்க்யூ.